எப்படி நிற்கிறாங்க பார்த்தியா? இவங்கெல்லாம் காலங்காலத்தில் மேயுது. நேற்று சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், இன்றைக்கி மேயுறது என்ன கிடையாது. நில்லுங்க, நான் ஆறாமல் இல்லைங்க. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோடய பேர் வைரம். நேற்று இதே டயத்தில் கரையில் ஏறும்போது மழை பிடிச்சிருச்சுங்க. இல்லையா, வேகமாக ஓடி போயிட்டோம். இன்றைக்காவது கொஞ்சம் வெள்ளனா வந்தோம். இருந்தாலும் வாங்க கடை ஆரம்பிப்போம். எங்கிட்டு வரீங்க? எங்கிட்ட எதுக்கு வரீங்க? அங்கிட்டு போக திருப்பி வீட்டுக்கு போகிறீங்களா? திரும்ப அங்கிட்டு கொடி தாண்டி இன்றைக்கி சீக்கிரம் திண்டுக்கிடி. இன்றைக்கெல்லாம் மழை வர போகுது. உமிச்சே ஓடு 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 பா பா. ஒடியா விட்டுட்டு போகிறாங்க. நின்றுக்கிட்டாங்க அசால்ட்டா. வாரு சிம்ம கருவலுக்கு தாங்க ஓடுறாங்க. கொடியை கடிப்பேன், கொடியை கடிக்கிறாங்க. அதனால சிம்மக்களை தேடுறாங்க. எதுக்கு இந்த ஓட்டம் ஓடிக்கிருக்கு நண்டே? இங்கிட்ட ஒரு பக்கம் இறங்க, இங்கிட்டு கொடி இருக்குது, அங்கிட்டும் கொடி இருக்குது. ஆத்த பழுன்னு அந்த ஓட்டம் ஓடியாந்துக்கு இருக்கா. ஒன்றாலே பால் இருக்காதுங்க. இந்த ஓட்டம் ஓடுறாங்க இல்லைங்க. வாரு தெனாவட்டை வெயில் அடிக்குது. சரி ஓரத்தில் நல்லா நிழலுக்குள்ளே அந்த கொடி இருந்தால் தின்றாங்களா? தின்னுட்டுன்னு விட்டா அந்த சீம கருவலிக்கு ஓட்டம் பிடிக்கிறாங்க. எம்பிட்டு பசி இருந்தாலும் இந்த வெள்ளாட்டு புத்தியை தான் காட்டுது. உங்களை பட்டினி போட தப்பே இல்லை. நீ இறங்க மாட்டீங்க. வருங்க உள்ளே இறங்கினா ஏறிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு மழை கண்டிப்பாக வந்துருங்க, சொல்ல முடியாது. இதனாலே செம்பிளாட்டுக்காரங்க இன்றைக்கெல்லாம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஏன்னா வயக்காட்டில் எல்லாம் உழுதாச்சு, ஒன்றும் இல்லை. நடா ஓடி விட்டுட்டு போகுது ஓடி. இங்கேருந்து எங்கே வந்துட்டீங்க? மயிலம்பாடி செம்பரி ஆடெலாம் இந்த மலைக்கெல்லாம் ஒரு 3 உழுப்புச்சுன்னா மழை தண்ணிலாம் அப்படியே வந்து உதிர்ந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை. அடமழை காலத்தில் தாங்க ரொம்ப பிரச்சனை, நோய் வரும். என்ன இங்கே நிற்கிறீங்களா நீங்கள்? காதி வேறு தான் காணும், பாதி வேறு காணும். உங்கள் இதில் நட இந்த ஆடை வம்புழுக்கிறதுலே வம்பு. ஓடி திரும்ப நல்லா ஓடுறா. கொடி வேணாண்டிங்கிற இன்றைக்கி தான் நல்லா முட்டி போட்டு நல்லா தின்னுங்க. இன்றைக்கி அடிக்கிற வந்துடும் மழை. அவர் நம்ம டைனோசரஸு இன்றைக்கி அவளுக்கு உடம்பு முடியலை. காரணம் என்னென்னா ரொம்ப கழிச்சல். ஏன் கழியிலான்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க. நேற்று காலையில் நல்லா தாகத்தோடு தண்ணி வீட்டில் விட்டுருந்தேன். பின்னாடி தண்ணி கொஞ்சம் அடி தண்ணியை குடிச்சுவிட்டா. அதான் கழிச்சல், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மேய்கிற ஒன்றும் சரி அசைப்படுறான். என்ன உனக்கு என்ன வேணும்? பழுந்து மகளை இவளுக்கு இன்னும் கழிச்சல் மாத்திரை போடலை. இருந்தாலும் இன்றைக்கி பார்த்துக்குருவா. கெரா கடிக்கிறா. அதனால் அந்த கெரா கடித்தாலே இவளுக்கு கொஞ்சம் காஞ்ச புள்ள கடித்தா கொஞ்சம் அந்த கழிச்சல் நிற்கலாட்டி சாயந்தரம் போய் மாத்திரை போட்டுக்கிறோம் இல்லையா? அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. என்றைக்குமே அடி தண்ணியை மட்டும் குடிக்க விட்றாதீங்க. அடி தண்ணியை குடிக்க விட்டால் கழிச்சல் வந்துடும். நம்ம ஆடு மேய்ச்சல் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கனால நட உடையறனால வகுறு ஊதாமல் இருந்துச்சு. வீட்டிலே இருந்துச்சுன்னா ரொம்ப அது வகுறு ஊதிக்கணும். சாணி எதுவும் போடாது, அதிகமாக கோமியம் பெய்யாது. இல்லை நம்ம நடந்துக்கிட்டே இருக்க கோமியம் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மற்றபடி ஒன்றும் செய்யாதுங்க. இந்த மாதிரி நிறைய தடவை நடந்துக்குங்க. அதனால் ஒன்றும் செய்யாது. அப்படியே காஞ்ச பிள்ளை கடிச்சுன்னா அந்த அடுத்த நாள் கழிச்சல் சரியாகிடும். நம்ம எங்கே இருக்கேன் அந்த கபாலி அவன் அந்த மூலி குட்டிக்கு அந்த கெடா குட்டிக்கு இப்படித்தான் ஒரு நாள் நல்லா அடி தண்ணி விட்டுட்டேன். இப்படி அசந்துட்டேன். அடிச்சிட்டான், மடம்னு குடிச்சிட்டான் தான் பயவில். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கழிச்சேன். அடுத்த நாள் அவங்களும் மாத்திரை எதுவுமே போடல, நல்லா சரியாயிடுச்சு. இந்த கன்னிக்குட்டிக்கு மடிநோய் வந்ததை பற்றி ஒரு நண்பர் தெளிவாக சொல்லுங்கன்றாரு. நானும் தெளிவாக சொல்லலை, இருந்தாலும் மடிச்சுங்க. உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கத்தலை கீத்து இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு எடுத்துக்கங்க. அதை 2ஆக பொழந்துக்குங்க. பொழந்து மஞ்சள் பொடி இருக்குது தெரியுமா, குழம்புக்கு போகிற மஞ்சள் பொடி, அதை நல்லா தூவிடுங்க. சில பேர் கல் உப்பு போடுவாங்க. நான் கல் உப்பு போடாமலே மஞ்சள் பொடி மட்டும் போட்டு என்ன செஞ்சேன்னா, இந்த அசையாத இந்த அந்த காம்பில் இருக்கா என்றைக்குமே அந்த மடிநோய் வந்து ஒரு பரு மாதிரியே இருக்கும். அதிகமாக இருக்கா இந்த காம்பில் வரும். இல்லாட்டி தான் இங்கே வரும் காம்பு மேலே, இல்லாட்டி பை கிட்ட மேலே வரும். அந்த என்றைக்குமே குட்டி பாலை கொடுத்த பின்னாடி காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, உங்களுக்கு 3 தடவை தைக்க முடிஞ்சா தைக்க விடுங்க. குட்டி பாலை கொடுத்த பின்னாடி தைக்கணும். அப்படியே அந்த ஒன்று சைடை மட்டும் தொடச்சி நல்லா மேலேருந்து கீழே உருவி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த கத்தாலையும் அந்த மஞ்சப்படியே கத்தாலில் ஊற்றி நல்லா அதை பிடிச்சி ஒரே காம்பை பிடிச்சி உருவிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 2 நாளில் அப்படியே கொஞ்சமாக அந்த வீக்கமாக இருக்கும். வத்திரி நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் வீக்கம் வத்திருச்சுங்க. பால் குடிக்கிற வலி எதுவுமே இல்லை, குறைஞ்சிச்சு. கத்தால நல்லா மடி நோக்கி சூப்பராக கேட்குது. மாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. மாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா நிறையா பேர்லாம் நாங்கள் வச்சு மாட்டுக்கெல்லாம் கத்தால தேய்ப்போம். இப்போ மஞ்சப்பொடி தேய்ச்சி தேய்க்கிறோம். அது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மடி நோய்க்கு இது நல்லா கண்டிப்பாக கேட்குது. நல்ல சுவையான ஆர்வ வாட்டர் மழை தண்ணி கிடச்சிருக்கோட தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை வந்துருக்குங்க. ஆனால் தனியாக ஊற்றுச்சு. காற்று தான் உள்ளுக்குள்ளே நின்றுதான். எந்த பக்கம் போகிறேன் எந்த பக்கம் வந்துருக்குன்னு தெரியாது. பரவாயில்ல, எங்கிட்ட கரைக்கிட்ட ஒதுங்கிட்டேன். நல்லா தண்ணி அப்படியே சுத்தமாக இருக்குங்க. தண்ணி தாங்க மழை தண்ணி. ஆனால் நம்ம குடிக்க முடியாது. ஏன்னா அழுக்கு இருக்கிறதுல ஆடு மாடுக்கு தான் லாக்கி, மற்றபடி நமக்கு லாக்கிறது. ஆமாம், கச்சா மகன் தாங்க பயவுள்ள நேற்று கத்திட்டான். அவன் அப்படியே பயந்துட்டான். பயவில் காத்தடிக்க அவன் தான் கத்திட்டான். அவன் தான் ஓட்டு. 2வது நம்ம கடை பெரிய கடை ஓடி போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றா கச்சா எல்லாமே ஓடி போயிட்டாங்க. நிற்கலை. மழை அப்புறம் கொஞ்சமாக கூடிடுச்சு. 3 மணிக்கு மேலே ஒரு மழை அடிச்சு சரியான காற்று. அந்த காற்றுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த காற்றுல நான் மாட்டியிருந்தேன். கண்டிப்பாக ஏதாவது சேனைக்குட்டிலாம் கீழே விழுந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வயசில் ஒரு மழை வச்சு தெரியுமா, அதில் கூட ஆடு விழுந்துருச்சு நான் சொன்னேன் தெரியுமா. அதில் சரியான காற்றுங்க. அப்போலாம் நல்ல ரோட்டில் சமாதானம் நடந்து போய்க்கிருக்கு. ஆடுகளே விழுந்துச்சு புது சரியான காற்று. இதாங்க ஆடிப்பட்டோம். இனிமேல் காட்டு எல்லாமே இன்றைக்கி ஒரு மழை வச்சுன்னா விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பருத்தி போடுறவங்க போடுவாங்க, மிளகா நாற்று போடுவாங்க. நம்ம இந்த வட்டம் மிளகா நாற்று போட்டாலும் போடுவோம், பருத்தி போட மாட்டோம். நேற்று நம்ம ஆடு வர நைட்டு தூங்கலாம் வேறையா. அதனால் அன்றைக்கி அதிகமாக அப்படியே படுத்துக்கிடுவாங்க. தூக்கம் தான் தெரியும். ஏன்னா உறக்கம் கட்ட ஆடுகளா
நல்லா தூங்கும். அப்படியே வந்தால் வெயில் படுக்கத்தான் பார்க்குறாங்க. மழை வந்து ஒரு மதியம் பெய்யாமல் ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கூட பெஞ்சிச்சுன்னா பய நல்லா மேய்ஞ்சிட்டாங்கன்னு தூங்கினா கூட நின்றுக்கிட்டே தூங்கிடுவாங்க. பயிறு சரியாக நிறையாமல் தூக்கமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆடு அப்படியே மெலிஞ்சிருங்க. இதனால தான் மழை காலத்தில் ஆடு மெலியுது. அதனால தான் மழை காலத்தில் இருக்கிற ஆடு குட்டிலாம் கழிக்கிறாங்க. கிடா குட்டி புருவ குட்டிலாம் கழிச்சிடறாங்க. ஏன்னா காப்பாற்ற முடியாது. ஆடு மெலிஞ்சுன்னா நோய் வந்துச்சுன்னா அவ்வளோதான், மெடிசன் கொடுத்து காப்பாற்ற முடியாது. தற்கால கச்சா மகா நம்ம கச்சா மகெல்லாம் ரொம்ப மழை நனைய விட்டோம், அப்படியே ஒடுங்கி அப்படியே ரொம்ப முடிகிடி பெருத்து அப்படியே இதாக போகுங்க. ரொம்ப நனைய விடக்கூடாது. இதெல்லாம் 3 மாத கறி. இப்போலாம் மேட்சருக்கே பற்றிக்க வந்துருக்கணும். இருந்தாலும் நம்மளுக்கு வசதி இல்லாமல் போச்சு. நல்லா புல் இருக்க பக்கம், காஞ்ச புல் பக்கம் நல்லா திம்பாயில ஒன்றும் இல்லாத இடத்துல போய் திட்டுக்கிறேன். நல்லா ருசி தர்றாங்க. ருசி தண்டால் என்றைக்கு அவர் நம்ம போகுது. இவன் தான் இழுத்துக்குவார் 2 முத்து வை. எப்படி ஆள் இப்போலாம் பாதை தெரிஞ்சிச்சுட்டு ரெக்க முளைச்சிச்சு பயவலிக்கு. 2 கொடியை கடிக்க வைப்போன்னு பார்த்தேன். காலையில் கடிக்க மாட்டேங்கிட்டாங்க. சரி இப்போயாவது மதியம் கடினாண்டா காஞ்ச புல்லாக கடிச்சாங்க. இதுக்கப்புறம் தானே போய் கொடியை விடணுங்க. போய் ரொம்ப தூரம் வந்துட்டோம் பயவில்லை. இன்றைக்கி கிட்ட போய் அங்கே திரும்பிட்டாங்க. ஒரு நாள் 1 மணி நேரம் பெஞ்ச மழைக்கு காஞ்சி கருவாடாக இருந்த இந்த பள்ளம் எல்லாமே அப்படியே தண்ணி வந்து நிரம்பி வலியுதாங்க. விட்ட மீன்லாம் விட்ட நிறையா வளர்க்கலாம் போல். அது அப்படி தண்ணி பள்ளத்தில் நெப்பி விட்டு போயிடுச்சு. இந்த புள்ளம் தண்ணி ஒரு 2-3 நாளைக்கு நிற்க, ஒரு வாரத்தை வரைக்கும் நல்லா தண்ணி அம்புட்டு தண்ணி. இந்த பக்கத்துக்கு நல்ல மழை வந்துருக்குங்க. வடக்கிருந்து வந்துச்சு அதுக்கப்புறம் மேற்கிருந்து வந்துச்சு. இந்த பக்கம் நல்லா தண்ணியாக இருக்குது. ஒவ்வொரு தண்ணி அந்த பக்கம் கூட அவ்வளவு இல்லை. தண்ணியாக குடிக்க உங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. நல்லா மழை தண்ணி இருக்குது. என்ன சுடு தண்ணி ஆயிடுச்சு, சூடாகிடுச்சு நல்லா. அப்படியே மழை அப்படி தண்ணி கொதிக்குதுங்க. ஆத்தா சரியான சுடு. நல்லா மனசார பெஞ்சிருக்குங்க எல்லா பக்கமும். சும்மா சொல்ல முடியாது. ஓட்ட பெஞ்சிருக்கு. இன்னும் ஒரு மழை இதே மாதிரி பெஞ்சுன்னா நல்லா காஞ்ச புல் எல்லாம் கொஞ்சம் மறுபடியும் பச்சைப்பு ஆகும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆடு மாடு மேய்ச்சல் வெள்ளாமல் விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தோகுது. அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் போலத்தை கட்டிடும் மழை. இந்த வட்டம் பார்ப்போங்க. இந்த வட்டம் எல்லாம் சொல்கிறாங்க மழை பின்தங்குதுன்றாங்க. பார்ப்போம். அப்படின்னா மழை வந்து குறைச்சல் சொல்ல முடியாது. இந்த பக்கம் நமக்கு பெய்கிற மழை வேறு பக்கம் பெய்யலாம். இந்த வருஷமாவது இந்த ஏரியா பக்கம் எல்லாமே அந்த 1000 மாடு கிட மாடு வந்து மேயணுங்க. ஏன்னா மேய்ஞ்சத்தை நல்லா சாணி விழுந்தால் தான் அடுத்த 2 வருஷத்துக்கு நல்லா புல் வளரும். ஏன்னா இந்த பக்கம் நல்லா சரியாக மேய்க்காமல் அந்த பக்கம் போன வருஷம் வந்துங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த வருஷம் வரலை. ஏன்னா விடலை. இங்கே இருக்குங்க செம்மறி ஆடு அதுவுமே விடலை வர. இப்போ தான் பக்கத்து ஏரியா பக்கம் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு எப்படி சொல்ல புரட்டாசிக்குள்ளே வந்துட்டு போயிடுவாங்க நினைக்கிறேன். ஒரே ஒரு நாள் வந்து மேய்ச்சாங்கன்னா சாணி எல்லாம் விழுந்துடும். நல்லா உரமாயிரும். புல் எக்கத்து புல்லாமல் வளர்ந்துடும். எப்படி இந்த பக்கம் வந்து மேயணும். ஒரு தடவை மேய்ஞ்சாத போகுது. நல்லா இருக்கிற இடம்லாம் புல் எக்கத்து புல்லாமல் வளர்ந்துருங்க. இந்த பக்கம் அதிகமாக சாணி பார்க்க முடியாது. கடமாடு சாணி அங்கிட்டு கூட நம்ம ஊர் கடமாடு சாணி அங்கிட்டே மேய்ப்பாங்க. அங்கிட்டு நிறையா விழுகும். இங்கிட்டு புல் இல்லைனாலும் வரமாட்டாங்க. இங்கிட்டு வந்து இந்த 1000 மாடு ஒரு தடவை அப்படி மோதி மிதிச்சுட்டு அப்படி ஒரு ரவுண்டு வந்துச்சுன்னா சாணி விழுந்துடும். 2 வருஷத்துக்கு திணறு அப்படியே உப்பு வளர்ந்துடும். இந்த வட்டமாவது வருதான்னு பார்ப்போம். இந்த தீயறிஞ்ச இடமெல்லாம் கொஞ்சமாக மழை பெஞ்சு அதுக்கும் இந்த மழை பெஞ்சா பத்தாது. இன்னொரு மழை பெய்யணும். தொணவு மழை பெஞ்சா தான் கொஞ்சம் புல் உப்பு கொஞ்சமாக வளரும். வேறு இந்த மழையிலே பெஞ்சுன்னா இருக்கிற புல் இன்னும் கறி போகும். சூடு. ஆனால் இன்னொரு ஒரு சாரலாத புல்லுங்க. ஆடு மாட்டுக்கு கழிச்சல் வந்துடும். ஆனால் இன்னும் ஒரு மழை 2 கொடியை கடிச்சா தான் தாயாடுக்கெல்லாம் பால் ஊருங்க. நேராக போய் கொடிக்கித்தான் விடணும். கடிங்க. இதை தவிர பச்சை எங்கேயுமே கிடைக்காதுடி. அப்புறம் கடைசி வரை காஞ்ச புல் தான் யோசிக்கிறாங்க. மூந்து பார்க்குறாங்க. நான் கருவச்சாய் வீட்டில் இறங்கலையா மக்கடா. ஒரே ஒரு நாள் பயப்பட நேற்று அரைப்பட்டினி 3 மணிலேருந்து அந்த பாதியிலேயே பற்றி போனதால ஒரே நாளில் ஓடிக்கிட்டாங்க. மழைகள் நனைஞ்சது வேறையா. அதிகமாக நனைய போடக்கூடாது. முக்கியமாக நம்ம மாப்பிள்ளை கடாயை இன்னும் அதுக்கு தான் ஆட்டுக்கு விழுகிறது. இன்னும் அடுத்து வர சின்ன குட்டிகள் பெரிய தாயாடுகள்லாம் இன்னும் அடுத்த மாதம் வரிசையாக எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஆடு வரட்ட ஆரம்பிச்சிடும். டைனோசரஸுக்கு மொத்தம் முடியலைங்க. ரொம்ப வந்தால மேயிரா. இந்த அளவுக்கு அவளுக்கு நடக்க முடியல. ரொம்ப தூரம் எப்படியா வந்தோடனே நிலம் நினைக்கிறவா. அப்புறம் 2 மேய்வா முடியல. ரொம்ப கழிச்சல்னால சாயந்தரம் போய் கண்டிப்பாக டேப்லெட் போடணும் அவளுக்கு. ஏன்னா அவட்டு நீங்களாம் தாயாடு 2 ஆம்பளை பழம் வேறு பார்த்துருக்க. கொடி ஏறி வேலை அப்படியே பூந்து வெட்ட வேணாமா. வந்தால் அசை போடுறதுலே இருக்கா. 2 கொடியை கடிச்சா தாயாருக்கு பால் ஊருன்னு பார்த்தா வந்தால் பரவாயில்லைங்க. ஏதோ ஒரு 1/2 வயிறு நம்புது. பார்த்தீங்களா நம்ம குட்டி மாமகளை அந்த கொடியை கடிச்சு பழகிட்டாங்க. அந்த பூவாக இருந்தால் அப்படியே இந்த கூட சேர்ந்து இப்போ கைப்பால் மகனூர் திருப்பாள் அந்த பொட்டு வச்சிருப்பா. அவள் கூட 2 பேர்த்து ஒன்று சேர்ந்து கற்றுக்கிட்டா. அந்த பூவை கடிப்பாளுக்கு அந்தளவுக்கு பூவை என்கிட்ட பரவாயில்ல கற்றுக்கிட்டா. சின்னதுலேருந்து கற்றுக்கிட்டா நல்லா வளருவா. நீங்கள் மேற்க இறங்கிருச்சுங்க மழை. இங்கிட்டே இறங்கிடுச்சு. தெக்க இன்னும் இறங்காமல் இருக்குது. ஆனால் கிழக்கு இந்த மூலையில் இறங்கியிருக்கு. எந்த மழை முன்னாடி வரும்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் வந்தாலே துளசி அப்படியே ஜம்முன்னு மணக்கிறதுக்கு. துளசி அப்படி துளசி இருக்குது. நல்லா துளசியை நம்ம கடிப்பாங்க பசங்க எல்லாம். அந்த பூ கடிப்பாங்க. அது தான் இது ஒரு அருகு நல்லா கடிப்பாங்க. என்னன்னு தெரில. கொடி வேணான்ட்டு இந்த கருவை கடிக்கிறாங்க. மழையும் அப்படியே கொஞ்சமாக மேகம் குடிக்கிட்டே வருது. பாண்டே கீழேடா கீழே ஏறாதான் பூராம கீழே ஏறாது கீழே ஒரு மழை பெஞ்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக ஓடையில் தண்ணி வந்துடும் போலங்க.
அப்படியே தண்ணி கொஞ்சமோ அந்த பக்கம் இருந்து லைட்டாக இருக்குது. ஒரே ஒரு மழை பெஞ்சுன்னா தண்ணி இந்த பக்கம் வர முடியாது. நிறைய கட்டு கிளம்பிட்டாங்க ஒரு. அவ்வளோதான் இவ்வளோ மேய்ச்சாங்க. சரியாக போச்சு இந்த இடம். நான் அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு. இன்னும் அடுத்து எங்கே போகிறாங்க தெரில. எத்தனை பேர் வந்தாங்க வரலன்னு தெரில. பாதி பேரை கூப்பிட்டு வந்து பாதி பேரை காணோம். குட்டியம்மா நீங்களே அவங்க விட்டுட்டு போகிறாங்க. அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்துட்டாங்க. எங்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கடிச்சாதாங்க. இது நல்லா பூ பூத்த கொடி அந்த பக்கம் இருக்குது. ஏறு மேலே ஏறு, மழை வருது. ஏறு மேலே சாரம் வந்துச்சு. ஏறு மேலே ஏறி தின்னு ஏதாவது முழுக்குள்ள நில்லுங்க. மேலே ஏறு சாரம் வந்துக்கு மழை வந்துக்குங்க. நான் தெரிஞ்ச மழை வந்துடும் போல. ஓடி உள்ளே போங்க தண்ணி மழை வருது. ஏறு மழை ஏறு தவறுதா. அதாங்க மழை, நல்ல மழை பிடிச்சிருச்சுங்க. இன்னைக்கு காற்று அடிக்குது. இங்கிட்டு வரும் போல் எப்படியும் இன்றைக்கெல்லாம் வந்தால் நனைஞ்சிருவோம். பார்ப்போம். கிளம்பி ஓடிடுறதுக்கு போய் நல்லது. ஆடெல்லாம் ரொம்ப மழைக்கு தாங்க மாட்டேன்னுதுங்க. நல்லா நடுங்கிறாங்க பசங்க எல்லாமே. ஆத்தாலியா தங்கிட்டு ஒரே அட்டப்பாக தாங்க இருக்குது. மழை வருதுங்க. நெருக்கடி தான் வருது. போட்டேன் திரும்பி ஓடிக்கிட்ட பைக்கில் இறங்கி ஓடி போயிடுறேன். சாரல் ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் மழை வர்றதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் காமி நேரம் ஆகும். நினச்சிட்டோம். நம்ம டைனோசர் தான் வராமல் இருந்தா அவரால் தான் இறங்க ஓடு. மழை வந்துக்கு எப்போ மேய்கிறீங்க? மழை வந்துக்கு நனைய போகிறீங்க. இன்றைக்கி நனைஞ்சிங்கன்னா அப்புறம் நைட்டு ஃபுல்லாக குளிரில் கிடக்கணும். இறங்கி ஓடு. வா நண்டு மக்க சின்னவளா மூத்தவளான்னு தெரில. எங்கே ரெண்டு கத்திக்கிருக்கா. ஆனால் வரோம். ஓடியா அந்த நண்டு இருக்காளா? நண்டெல்லாம் நடுத்தரு நண்டை நனைய போகிறேன். விட்டுட்டு போகிறேன். வேமா வா. வருது நண்டெல்லாம் நண்டு பரம்பரையும் சரி நண்டும் சரி. விட்டு வரவேன். இங்கிட்டு பாரு, திரும்பி கீழே பாரு. வாங்க கமான். வீட்டுக்கு போகிறோம். எல்லா ஆடு வந்துச்சா எதுவும் சரியாக. நானும் ஆட்டுக்குட்டிகளை என்ன இல்லை குத்து மதிப்பாக தான் போகிறேன். கடைசியில் வருது நண்டு. எப்போயும் கடைசியில் வருவேன். அந்த பழுந்தா இறங்குறா பற்றியா அவன் அந்த நின்றுக்கு இருக்கா. பழுமகளும் பொறுமையாக வரும். நல்ல மனக்கு ஒரு அட்டப்பாக இருக்கா. வா சாரலாக வருது. அதாவது அடமலை மாதிரி வருது. எதுக்கு நிற்க வேணாம், கிளம்புவோம். ஓடியா எப்போ கடிக்கிறீங்க வச்சாக்கறாங்க. உங்களுக்கு இப்படி கொடி நேரம் விட்டேன். அப்பயும் மேயாமல் இன்னும் வயிறு நிறைய பயவலிக்கு எல்லாத்துக்கும். அதிசயம் இன்றைக்கி நம்ம நண்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. யாரும் கண்ணு வைக்காதீங்க, நானும் கண்ணு வைக்கக்கூடாது. இருந்தாலும் அவெல்லாம் மேய்ச்சிட்டானா அப்போ எல்லாம் மேய்ச்சிட்டே அர்த்தம். வாங்க கிளம்புவோம். ஓடியா என்னங்க ஒரு ஈக்காக்கா கூட காணோம். நம்மளை தவிர ஒரு ஆள் கூட நாங்கள் எல்லாம் மழை வந்தால் அட்வான்ஸாக ஓடி போயிடுது. அங்கிட்டு கிடமாடா என்னமோ மேயுதுங்க. மற்ற யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் இந்த சாரல் நல்லா அப்படியே சுகமாக இருக்கோலப்பா. மேய்கிறாங்க. கரா மேயிருக்கு தோதா இருக்கவா நின்று மேய்கிறாங்க. எப்பயும் குனிய மாட்டாங்க. ரோஜி காய்ஸு வேமாவா நீ கடைசியில் வர. நல்ல மழை மாயுதா. இந்த பக்கம் மழையவே சுற்றி தெரிய மாட்டேங்குது. மழையை பொத்தி விட்டது. ஒரு நல்ல மழை வருதா இல்லை சாரலாத்த விழுகுதா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. காற்று அடிக்குது. காற்று அடித்தாலே மழை எழுத்துக்கு வருதுன்னு அர்த்தம். ஆனால் வெறும் சாரலாக விழுந்துக்கு இருக்குது. நம்ம முள்ள எதுக்கு நிற்கிறது வேஸ்ட்டுங்க. நம்ம பற்றி போய் குட்டியை நலைவிடாமல் கொண்டு போகிறதாங்க, அதான் நல்லது. இன்றைக்கி நல்ல வேலை சாரலாக விழுகுது. பெரிய மழை நேற்று மாதிரி மழை காற்றோடு வந்துச்சு. முள்ளுக்குள்ளே மாட்டியிருந்தோம். ஆடுகள்லாம் சதஞ்சு போயிருப்பாங்க. ஒன்றுக்கு எங்கே இருக்குன்னு இது முள்ளுக்குள்ளே பாதியார் ரெண்டுக்கிறோம். பாதியார் வீட்டுக்கு ஓடி போயிடும். நல்ல வேலை இன்றைக்கி ரொம்ப பெரிய மழை இன்னும் வராத வரைக்கும் நல்லது. வாங்க போவோம். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அந்த உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்கழி மாதம் 22 மணி நேரம் விட்டாத சாரலாக விழுச்சு. அது இப்படி தாங்க விழுந்துச்சு. அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஒரே சாரலாக விழுகுது. இது மோசமான மழைங்க. இப்படி விழுகக்கூடாது. இதுதான் மோசமான. ஆட்டுக்கு சீக்குண்டு வாங்க. சீக்குன்னா நோயின்னு அர்த்தம். நம்ம ஏரியாவில் சீக்குண்டு வாங்க. அவ்வளோதான் மேட்ரு. இந்த மழை ரொம்ப கெட்டதுங்க. இப்படி சாரலாக விழுகு. ஒன்று அடிச்சுட்டு போயிடணும், இல்லாட்டி பெய்யாமலே விட்டு வெயில் அடிச்சுட்டு கிடந்துடணும். ரெண்டுக்கும் பொதுவாக அப்படி சாரலாக பிடிச்சிக்கிட்டு மழை விவசாயத்தையும் கெடுக்கும். இருக்கிற ஆடு மாடையும் ரொம்ப பாதிக்கும். ஆட்டிய மாதம் பெய்கிற மழையெல்லாம் இப்போ பெய்யுது. ஆடி மாதத்தில் எல்லாமே கிளைமேட் சேஞ்சிங் ஆகிடுச்சே. அப்படியே அவ்வளோதான் மாறி இருக்கு. பசங்க நனைஞ்சாங்க. நனைய விடக்கூடாமல் கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். நனைஞ்சிட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. எப்போயாவது நானாச்சு நனைய விடாமல் கிட்ட போயிடும் நல்லா இருந்துருக்குங்க. நனைஞ்சாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே நடுங்குவாங்க. கிட்டுக்கிட்டுன்னு எல்லாம் குட்டியெல்லாம். கிட்டா குட்டி தான் ரொம்ப இதாக போகுது, ஒடுங்க போகுது. இப்போ தாங்க காற்று அடிக்குது. அப்படியே கொடையை அமைக்க வச்சுருக்கேன். இல்லாட்டி கொடையை தூக்கிட்டு போயிடும் போல். காற்று லைட்டாக அடிக்குது வேறு. மழை கூடுது. சாரல் இருந்தா மழை தெரிஞ்சிச்சு. அங்கிட்டு இருக்க மழையெல்லாம் தெரியல. சாரல் தான் ஒரே அட்ட சாரலாக போச்சு. அன்றைக்கி தான் செம்பரி ஆடு கூட்டத்தில் இருக்க வெள்ளாடு எல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அட்டை மலைக்கு கோட்டை மலைக்கு எல்லாத்துக்கும் நின்று தான் ஆகணும். இந்த நிற்கிதா எல்லாமே அங்கிட்டு நிற்கிதா எல்லாம் எந்த மழை வந்தால் நின்று தான் ஆகணும். நம்ம பசங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க எங்கிட்ட. ஆனால் கரெக்டாக எந்த குட்டி நிற்காமல் போனால் ஒன்று ஓடி போயிடும். நின்றாயினா போச்சு. ஆனால் நிற்காமல் கேட்டால் கூட்டுக்கு போகுது. கேட்டால் தான் ஓடுறேன். நம்ம மாப்பிள்ளை போய் மழையை கண்டாடா அவன் பிடிக்கிற ஓட்டம் பிடிச்சி ஓடி போயிடா போய் உள்ள. அவ்வளோதான் குறைஞ்சிச்சுங்க. நான் அவ்வளோ லைட்டாக கொஞ்சமாக குறைஞ்சிட்டா வெறிச்சிச்சுல. அந்த பக்கம் வெள்ளை விளையா தெரியுது. மேகம் எல்லாமே வெறிச்சிச்சு கிளஞ்சிச்சுன்னு அர்த்தம். சும்மா சாரலாக விழுந்துருக்கு. நேரம் நம்ம பசங்க பாதி கம்மா தண்டியாக ஊறிப்பாங்க. இருந்தாலும் பின்னாடியே போகணும். எங்கிட்ட விட்டுட்டேன். எல்லாரும் வந்துருச்சான்னு தெரில. வெளியே போய் தான் பார்க்கணுங்க. நம்மகிட்ட தான் கோடையை வச்சுக்கிட்டு முள்ளுக்குள்ளே எங்கிட்டு போக முடியல. சுத்தமாக அப்படியே கோடையை கழிச்சு கொடுது. இதாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. அதனால தான் கரை பக்கம் வருது. கோடை பக்கம் தான் அடி கிழிச்சு போடும் பாய உள்ள. இங்கிட்டிருந்து பரவாயில்ல. எங்கிட்ட மழை நின்றுச்சு.
அந்த காற்று பக்கம்லாம் வந்துருந்தோம். நம்ம கைமா தான் தப்பிச்சிட்டேன் நேற்று. அது நினைக்கிறேன் தப்பிச்சிட்டாடா நீ, அடுத்த மலை பார்த்துக்கிறதா விளாண்டு. ஒரு மயான அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பயம் இல்லை, ஈக்காக்கு இல்லை. என்னை தவிர இந்த இடத்துல யாருமே இல்லை, என்னையும் உங்களே தவிர யாருமே இல்லை. நம்ம பசங்க கூட இல்லை, போயிட்டாங்களா என்னான்னு தெரில. ஒரு சத்தம் கேட்கல, போயிட்டாங்க நிற்கிறேன். நம்ம எங்கிட்டு போகிறோன்னு தெரில. குத்து மதிப்பு வாங்க போவோம். எங்கிட்டு போனாலும் ஒரு பாதையில் வெளியே தானே போகிறோம். ஆஹா, கிழக்க குமுறுதே. மேற்கு இருந்து மழை வந்து கிழக்க போகுதுங்க, வெறிச்சிச்சு. இங்கிட்டு கிழக்க நம்ம குமுறிக்கு இருக்குது. அங்கிட்டிருந்து நேற்று மாதிரி அபோட்டான நேற்று சொன்ன மாதிரி தாங்க 2 பக்கம் சுற்றி வந்து அப்படியே திரும்பி அபோட்டான திரும்பிடுச்சு. மழை போட்டு போலத்தை கிட்டிடுச்சு. நல்ல மழை. இன்றைக்காவது மணி கரெக்டாக ஒரு 4:15 போல தான் வந்துச்சு மழை. இதுவே ஒரு 2 மணி 3 மணிலாம் வந்துச்சுன்னா மேய்ச்சலும் மேயாமல் குட்டிகள் ரொம்ப அப்படியே நீ எல்லாம் வகுத்து நப்பிட்டு எங்கள் கொடிகளில் விட்டு பசங்க மேயாத கூட நல்லா மேய்ச்சிட்டாங்க. எங்கிட்ட வகுத்து நப்பிட்டாங்க. நான் பசியோடு வந்தாங்களே. அப்பப்போ கொடியை விட்டு தான் கொடி தான் வீலுக்கு நல்லா ஏற. இந்த மழை காலத்துக்கு என்ன புழு இருக்கும், அதனால தான் கொஞ்சம் லேட்டாக 10 மணிக்கு மேலே பற்றணும். புழு வெள்ளனா வந்து பார்த்தோம்னா புழு ஏறிக்கிறோம். போயிட்டாங்கலாம் என்னான்னு தெரில. வேறு ஒரு சத்தத்தை கூட காணோம், குட்டி கத்துற கூட சத்தம் காணோம். போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் அங்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், வெளியே போய் பார்த்தா தெரியும். ஒரே அமைதியாக இருக்குது. என்னை தவிர யாருமே, நமக்கு பின்னாடி யாரும் வராங்களா, ஒரு யாருமே இல்லை. பேய் கூட வருதான்னு தெரியல. நேரம் பேய் கூட வீட்டுக்கு போயிருக்கோம். இம்புட்டு மழை பெய்யுது. நைட்டு பனி ரொம்ப மோசங்க, பனி விழுகுதுங்க. இம்புட்டு மழை பெஞ்சு பனி விழுகாது. தொட்டால் ஒரு மணி நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் பனி அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. கொசு கடி வேறு, பனி வந்தாலே கொசு வேறு ஊசி போட்டுருதா, கொசு கடி வேறு அப்படியே பிச்சு எடுக்குது. மழைக்காலம் மாதிரியே இப்பயே மழைக்காலம் காட்டுது. இதுவே எப்படின்னா கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அதுக்கெல்லாம் முன்னாடியே அதுக்குள்ளே ஆடுகளுக்கு கொட்டங்கிட்ட செட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஒன்றும் அமைய மாட்டேங்குது, என்னான்னு தெரில. நம்ம பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மறு கும்பிடுதா, உங்களுக்கு சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். சரி நண்பா, இந்த வீடியோ இதோட நான் பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா, பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க. நம்ம பசங்க எல்லாம் அப்படி ஓடிப்பிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓனர் வந்தானா வராட்டி என்ன, நீ எங்கேயும் கிடந்து இங்கேயே கிடந்தா இல்லாட்டி என்ன பண்ணுறான்னு போயிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. இது காணம் எல்லாம் போயிடுச்சுங்க. சரி ஓகே, இதே மாதிரி புது வில்லை பெரிய வில்லை சந்திக்கவா, பாய். ஒரு ஆளை கூட காணுமே, கிடமாட்டுக்கு வரவங்க கூட காணுமே. எதுவுமே காணும். ஆடு போயிடுச்சா என்னன்ட்டே தெரியல. ஆனால் அந்த ஆடு கூட போய்க்கிருக்கு. கிடமாட்டெலாம் போகுதில்ல. இந்த தெரியுதா நம்ம பசங்க இந்த வராங்க, இந்த வராங்க கிட்ட இந்த தெரியுதா, இந்த வராங்கலாம் நம்ம கிட்ட எல்லாத்தையும் கூட்டம் எல்லாமே அங்கே தான் போய்க்கிருக்காங்க. அங்கே போகிறது எல்லாமே நம்ம ஆடுக்கு தான். எங்கிட்ட ஒரு வழியாக கரெக்டாக போயிட்டாங்க. ஆனால் எல்லாம் குட்டிக்கெல்லாம் கரெக்டாக போயிடுச்சான்னு தெரில. போய் பார்த்தா தெரியும், வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும். உள்ளே நாய் இருந்துச்சுங்க, அதாங்க பயமாக இருக்குது. எல்லாம் குட்டியில் எதுவும் பிடிச்சிச்சோ இன்னும் தெரிலங்க. ஒரு 3 நாய் மொசைக்கு வேட்டையாடுறது அப்படியே முயலை விரட்டிக்கிட்டே தெரிஞ்சு. ஏன்னா இளங்குட்டிகள் ஒன்று தப்பிச்சு ஓடிடும். அந்தளவுக்கு சின்ன குட்டி எதுவுமே இல்லை. நம்ம குட்டி மாமா கூட நல்லா ஓடிப்பா. இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்தா தெரியும், நாய் கத்துற சத்தம் கேட்குது.